ஆர்பி ஸ்டெப்பன்லாம் இல்லை, லைவ் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வாண்டாய்ஸ் லைவா இல்லை வந்து யாருன்னு பார்ப்போம். நடுவில் டீமை வாங்க. ஃபர்ஸ்ட் கில்லு நோவா எடுத்துருக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. டாப் ஒன் பச்சாவுக்கு 1 பாயிண்ட் தான் இருக்கு. நோவா ஐபேட் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு வியூ வந்துட்டு அப்படி கீழே பார்த்துட்டே போகிறாரு. அதான் வாண்டாய்ஸ் லைவ் ஒரு முக்கில் நிற்கிறாரு. 3 பேர் இருக்கான் முன்னால். நீ எட்டி பார்த்தாலே அடிக்கிறாங்க. அழகா புஷ் பண்ணலாமே. யார் லோகனா? ஆமாம், லோகன் இருக்கிறாரு. ஏதாவது பண்ணுவாரா? பீக்கெலாம் பண்ணுறாரு. ஓவா 2 கில்லு. அங்கேயே ஒருத்தர் இங்கே ஒரு 2 பேர் நிற்கிறாரு. நம்ம ஏற மாட்டுறாங்க அவனுங்க. டாப்னு பச்சா ஏறவே மாட்டான். கேம்பிங்ல தான் இருக்கிறாங்க. அது இல்லை ரெஃப்ளெக்ஸ். என்னப்பா அது ஏறி அடிக்கிற மாதிரியே வரமாட்டாங்க. 200 எனக்கு பக்கத்துல வந்து அப்பயே நீ என்ன பண்றான் அவன் உட்காந்துப்பா வெளியே வரா. ஒரு வழியா செத்து போயிட்டா வெளியே. நோவா நல்லா அடிக்கிறாப்ல. நோவாவே அடிச்சாங்க. ஆல்பா எஸ்பிபிலாம் மாற்றி ட்ரை பண்ணிட்டாரு. அடிச்சாரு, மிஸ் ஆயிட்டு. 6க்கு 6 கொண்டு வந்துட்டாங்க. மறுபடியும் ஈவனாக தான் போயிட்டு இருக்கு. மண்டையிலேயே அடிக்கலாம் உட்காந்துட்டான். இதுக்கு மண்டை தெரியிறப்ப அடிக்க மாட்டான். இப்போ எதுக்கு மேலே வந்து அடிச்சுக்கலாமே. அட யாரா அவன். நோவாவும் ஒரு இடத்துல அப்படியே தான் இருக்காரு. இவங்க டீம் ஏறின மாதிரியே தெரியல, அவங்க டீம் ஏறின மாதிரியே தெரியல. முடிச்சுட்டான். என் 1 HP டாட்டா வேரி அடிக்கலாம் யாராவது. வாண்டா பக்கம் ஏறுறாங்க. பச்சாவ் 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 பச்சாவ். நீ யாரும் வெளியே லாபி விட்டு வெளியில் வர மாட்டாங்க டீமு. இல்லை, அடுத்த மேட்ச் கிரனேடு கொண்டு வந்துடணும்ல டிடிஎம் கொடுத்தா. ஃபைனல் மேட்ச்சுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த வாட்டி 2 மேட்ச் போடுறோம். ஒன்று வந்து கன் கேமு, இன்னொன்று வந்து நார்மல். இல்லைனா 3 மேட்ச் போட்டுருவோம். பெஸ்ட் ஆஃப் 2. இல்லை வேண்டாம், அது செட்டாக்காது. எல்லாம் உடனே லாபியில் தானே இருப்பாங்க. இல்லை, ஃபைனலுக்கு வேணா நம்ம டாப் ஒன் டாமினேட்டர் இருந்தாங்க. ஒரே மேட்ச் தான் கரெக்டாக இருக்கும். ஒரே மேட்ச் தான் ஃப்ரீயாக இருக்கும். இவன் ஒரு மேட்ச் விடுவான், அவன் ஒரு மேட்ச் விடுவான். கடைசி மேட்ச் வெறியாகி ஃபோனை உடச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வேணும். அதனால யாரோ அடிச்சுட்டு உட்காடுறாப்புல. பக்கத்துல கவரப்பட்டான். ரிஃப்ளெக்ஸுக்கு பச்சா பவர் தருவாங்க. அப்படியே உட்காந்துருப்பான். காதலியே அடிச்சாரு. வந்தான்னு சொல்லிட்டு பச்சா காதலியே அடிச்சு அமுச்சு விட்டாரு. நோவாய்ஸ்லேயும் மறுபடியும் பாம்பு கொடுத்தாப்புல. ஆனால் பச்சாவை வந்து அந்த கல் சாட்டு வச்சிருக்காரு பார்த்துக்க. இந்த எட்ஜு 10 கில்லு 9 கில்லு இருக்கும்போதுல இருந்து எட்ஜு அந்த இடத்துலயே தான் உட்காந்துருக்கான். அப்போதானே கவர் தர முடியும். லெஃப்ட் இருந்தாலும் ரைட்ல இருந்தாலும் பச்சா வரவழையே அடிச்சு அமுச்சு விட்டாங்க. 1 HP ஆல்பா வித்திக்கிட்டாங்க. புல்லட் காலியான வரப்பல எடுத்துட்டு கிளம்புறப்பல இருக்கும். பச்சாவுக்கு ஒரு இடம், ரெஃப்ளெக்ஸுக்கு ஒரு இடம். எட்ஜி இறங்கி வர ஆரம்பிச்சிட்டான்ப்பா. இவங்க டீம் ஏறி அடிக்க ஆரம்பிச்சுட்டு போம். டாப் ஒன் டாமினேட்டர் மச்சான் ஒரு கில்லு லீடிங்ல இருக்காங்க. ஏறி அடி மச்சான், ஏறி அடி கம்மியா. அது நம்ம காலம் அப்படின்ற மாதிரி ஏறி மண்டையில வச்சுட்டாங்க. வாண்டாவுக்கு லோகனை தூக்கிட்டாங்க. ஆக்டெல்லாம் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டு வாங்க மச்சான் அப்படின்னு போட்டோம். பேசிக்கிறாங்க பச்சா இங்கேயே தான் உட்காந்துருக்காரு. பச்சாவுக்கு குண்டியில குடிச்சோன்னு நினைக்கிறேன். ஆல்பா அப்போ வந்து அடிச்சது பார்க்கலாம் பச்சாவை. என்ன நீ குண்டைக்கே உட்காந்து வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் லாபிக்கு போயிட்டு அப்படின்னு அடிச்சு அனுப்பிச்சுட்டாரு. பச்சாவை இப்போ வந்தாரு. பச்சாவை மறுபடியும் வாண்டாய்ஸ்ல அடிச்சுட்டாரு.
எட்ஜு நோவா கிட்ட வராப்புல. நோவா கிட்ட லைஃப் இல்லை. நோவா இருந்தாலும் ஏறி நான் அடிக்கிறேன் அடிக்கிறேன். அடிச்சிட்டாப்புல பச்சாவ். நோவா அடிக்கிறான். நோவா பாவம்ப்பா, அந்த இடத்துல வந்து 2 தடவை கவர் எடுத்து 2 தடவையும் அதே மாதிரி தான். ஆல்பா வடிப்பாரா? ஆல்பா கிட்ட அடி வாங்கிட்டாரு பச்சாவ். எட்ஜிட்ட வந்து கன் பவர் நல்லா இருக்கு. அப்படியா? பச்சாவ் கேம்ப் அடிச்சா ஆடதான் லைக். ஆமா, கன் பவர் பீக் பண்ணி அடிக்கிறதுல இதை போஸ்ட் போட்டுக்கிட்டாங்க. 23 25 இப்போவும் வந்து டாப் 1 டாமினேட்டரில் வந்து டாமினேட் பண்ணல. 24 இவர் வந்து 120 பேர் நினைக்கிறேன். நோவாட்ட வந்து ஒருத்தன் புல்லட் வாங்கிட்டு போறான். மச்சான் அண்ணா நம்ம ஏறி போக முடியாது, கொஞ்சம் புல்லட் கொடுறா அப்படின்னு. ரெண்டு பேர் தவறாங்க. வேண்டாவால ஒன்றும் பண்ண முடியல. டாப் 1 ரிஃப்ளெக்ஸும் நான் அடிச்சுட்டாருப்பா. இல்லை, ஒரு பேர் ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது. இப்போ ஈவன் ஆயிட்டாங்க. மறுபடியும் அடிச்சிட்டாரு. ஆல்ஃபா வந்து பச்சாவுக்கும் ஆல்ஃபாவுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ஃபா பச்சாவை வந்து கேம்ப் அடிக்கும் போதெல்லாம் ஆல்ஃபா தான் வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. 3 லீடிங் எடுத்துட்டாங்க. நோவாட்டி 2 நிமிஷத்துல மச்சான் ஏறு ஏறு மச்சான். பச்சாவை போட்டான். பச்சாவை போட்டுருவானுங்க கொஞ்ச நேரத்துல. பச்சாவை காலியா? பச்சாவை காலி இல்லை. ஆல்ஃபா இருக்காப்புல. பச்சாவோட எதிரி வாண்டா வந்துடுவாப்புல. வாண்டா வட்டாப்புல. வேண்டா போட போறான். வேண்டா இவரை போட போறாரு. ஓடுறான் உள்ள ஓடிட்டான். ஏறுறாங்க. மச்சான் ஏறு மச்சான், நான் பாத்துக்கிறேன். கவர் 2 பேரும் திட்டாரு. ஆல்ஃபா தானே? ஆமா. ஆல்ஃபாவுக்கும் பச்சாவுக்கும் எதுவும் தொடர்பு இல்லை. ஆல்ஃபா அடிக்க கூட பச்சாவை தான் அடிக்கிறாரு. பச்சாவ் அந்த இடத்த விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் பச்சாவ் எல்லாம் மஞ்சள் சட்டை பேண்ட் கருப்பு சட்டை போட்டிருக்கானுங்க எல்லாம். எங்கேயே சுட்டுறான் பச்சாவ். ஆளும் இல்லாத இடத்துல நம்ம அப்படியே டீமால படிச்சு சுட்டிட்டு கிடக்கான். பின்னாடி வந்து அடிக்கான். 1 GB பச்சாவ் உள்ளே அடிக்க போறாங்க. ஒரு புல்லட்டு ஏறி அடிப்பாங்களா? பச்சாவுக்கும் 1 HP, அவருக்கும் 1 HP. ஏறா அவ்வளோதான். உட்கார ஆரம்பிச்சிட்டான். இதுதான் ஏந்திரிக்கவே மாட்டான். 34 31 எக்ஸஜி காலி. ரீலோட் பண்றப்ப ஏறிட்டான். ஆல்ஃபாவுக்கும் பச்சாவுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆல்ஃபா அடிக்கிறவங்கள பச்சாவும் அடிக்கிறது. நாலு கிலோ லீடிங்ல இருக்காங்க. 2 நிமிஷம் இருக்கு. என்ன நடக்க போகுது? 3 கிலோ யாருப்பா? இவங்களே ஏற மாட்டாங்க, அவங்களே ஏற மாட்டாங்க. அவ்வளோதான் உட்காந்துட்டாங்க. என்ன அப்படி நிக்கிறானுங்க எல்லாம். 4 பேரும் 8 பேரும் அப்படி நிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க? நான் லாங் ஸ்கிரீன் வியூ காட்டிட்டு இருக்கிறேன், சரியா? நானும் அதேதான் மேல தூக்கி வச்சிருக்கேன் கேமரா. அவ்வளோதான் உட்காந்தாச்சு. ஆல்பாவா அப்படி இருந்தாலும் போட்டாங்க. பச்சாட்டை மீறி 2 பேத்துக்கு கில்லு விழுந்துகிட்டே இருக்கு. ரத்தக்காவை வாங்கிட்டே இருக்காங்க. மாட்டி இருந்துட்டு முடியும். அபி காலியாக போறாருன்னு நினைக்கிறேன். அபி அடிப்பாரா வேண்டா அடிப்பாரா? டாமினேட்டர் வந்து பச்சா ஏறுறாப்ல, அபி ஏறிட்டாப்ல, எஜ்ஜு சென்டரில் ஏறுறாப்ல. எஜ்ஜு காலி. என்னாச்சு கடைசி டைமில் வந்து வாண்டா இஸ் லைவ் டீம் வந்து இவ்வளவு சொதப்பிட்டு இருக்காங்க. இன்னும் 59 செகண்ட் தான் இருக்கு. அவங்க லீடிங் வரல இன்னும். யாராவது ஏறுங்கப்பா. 40 செகண்ட் தான் இருக்கு. ஏன் 37 தானே இருக்கு? 35 தானே? அப்புறம் இவங்க ஏறிக்கிட்டு அதான் உட்காந்துட்டாங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிப்பா. நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு விட்றேன் இவங்களோட கேம் பிளேயை. ஏறுங்கடா, உங்களுக்கு தான் கெல்லு வேணும். நீங்க தான் ஏறணும். ஏறி அடிங்கடா. டைம்ல 20 செகண்ட் தான். பச்சா இப்ப ஏறவும் மாட்டாங்க. நைட் வந்து அலோவ் பண்ணிருக்காங்க. அபி ஏறான். நைட் அலோவ் பண்ணலாம். போடு காலி. என்ன நடந்துச்சு?
1 2 3 சொல்லி ஏறிப்பானுங்க. அவனுங்க 1 2 3 சொல்லி சுட்டுட்டானுங்க. திரும்ப திவாகி ஸ்கிரீன்ஷாட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க.